நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அப்பதா. எனக்கும் இல்லப்பா. எதா இருந்தாலும் நியாயமாக நடக்கணும்னு நான் பார்க்குறேன். நானும் அதாப்பா சொல்றேன். பாரு, 2 பேர் மனசும் ஒன்னா இருக்குல்ல. அப்பதா, இந்த நக்கல்லாம் நீ அப்புறம் பேச அப்பதா. இப்போ அதை கேட்குற நிலமையில நான் இல்லை. நக்கல் இல்லப்பா, சத்தியமா சொல்றேன். சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அப்பதா, குணசேகரன்னா இப்படி தானே உன் மனசுக்குள்ள ஒரு பிம்பம் வச்சிருப்பில்ல, அது இல்லைனா அதுக்கு மேலேயும் இருப்பான் அந்த குணசேகரன். இங்கே பாரு அப்பதா, வியாபாரத்தில் எங்கே அடிக்கணும், எங்கே விட்டு கொடுக்கணும், வீட்டு ஆளுகிட்ட எப்படி பழகணும், வெளி ஆளுகிட்ட எப்படி பழகணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்பதா. நீ நினைக்கிறது மாதிரி நான் முட்டாள் கிடையாது. என்ன உன்னை மாதிரி தசு புசுன்னு இங்கிலீஷில் பேச வராது. அதான் என்கிட்ட இருக்கிற குறை. இங்கே பாரு அப்பத்தா, எனக்கு தெரிஞ்ச நெளிவு சொல்லிவும் நான் உழைக்கிற கடுமையான உழைப்பும் உங்களுக்கெல்லாம் வராது அப்பத்தா. இதை சொன்னோம்னா நீங்கள் ஒத்துக்கிற மாட்டியே. நிச்சயம்ப்பா, நிச்சயம். உன் அளவுக்கு நடுவு சுழிவெல்லாம் எனக்கு வராது. அப்பத்தா, உன்ட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல அப்பத்தா. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் விட்டுருவோம். அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை. இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்பத்தா. போன வருஷம் பொங்கலுக்கு குலசாமி வேலையை கூப்பிட்டோம். நீ வரலன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் சக்தி கல்யாணத்துக்கு குலசாமி கோயில் போய் பூஜை போட்டு வரலான்னு கூப்பிட்டோம். அதுக்கும் நீ வரலன்ட்ட. இதெல்லாம் இவ்வளோ நாளாக என் மனசுக்குள்ளே ஒரு குறையாகவே இருந்துகிட்டு இருக்க பார்த்தா. அதனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம குடும்பத்தோடு போய் குலசாமி கோயிலில் பொங்க வச்சு பூஜை போட்டு வந்துடலாம் பார்த்தா. என்ன சொல்கிற? நீங்க எல்லாரும் சந்தோஷமா போய் பூஜையை போட்டு வாங்களே. அப்பத்தா, நீயும் வரணும் அப்பத்தா. அதுக்காண்டு தானே இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லப்பா, நான் வேற யோசனையில இருக்கேன். என்ன யோசனை? இப்போ நான் என் ஊருக்கு போயிருந்தேன் குணசேகரா. எந்த ஊருக்கு? எங்க அப்பா ஊருப்பா. நான் பிறந்து வளர்ந்த மண்ணு. அங்க எதுக்கு போன? அது என் சொந்த விருப்பம் இல்லையா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? நான் ஊருக்கு போய் எங்க அப்பா வீட்டை பார்த்தேன். அதத்தான் வித்துப்பிட்டீங்கல்ல, பிறகு என்ன அப்பா வீடு? நீ சொல்ற விசாலாட்சி. ஆனா நான் போனப்போ அந்த வீடு அப்படியே இருந்தது. அத வாங்கின ஆளையும் பார்த்தேன், அவங்ககிட்டயும் பேசினேன். இத்தனை வருஷம் இந்த வீட்டை அப்படியே தான் வச்சிருக்கோமா, ஆனா மெயின்டைன் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, அதனால அதை இடிச்சிட்டு சின்ன வீடா கட்டிக்க போறோம் அப்படின்னு சொன்னான். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எங்க அப்பா வாழ்ந்த வீடு எத்தனை வருஷம் ஆனாலும் மனசுக்குள்ள அந்த நினைவுகள் இருக்கதான் செய்யும். பசுமையா இருக்கு. எங்க அப்பா பொங்கலை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாரு. இந்த வருஷம் பொங்கல் வருது, ஆனா இன்னொரு வருஷம் பொங்கல் எனக்கு வருமானு தெரியாது. அப்பதா, ஏன் அப்பதா இப்படி எல்லாம் பேசுற? நீ இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பா அப்பதா. ஆமாப்பா, உன்ன மாதிரி நானும் யதார்த்தமா பேசுறேன். இன்னொரு பொங்கல் வந்தா கொண்டாடுவேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பொங்கலை என் அப்பா வாழ்ந்த வீட்டுல, நான் பிறந்து வளர்ந்த வீட்டுல கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன பேசுறீங்க? கடல் மாதிரி இம்புட்டு பெரிய வீடு இருக்கு, மக்க மனுஷங்க நாங்க எல்லாம் இருக்கோம், அங்க போய் உட்காந்து பொங்கல் கொண்டாடணுன்றீங்க? விசாலாட்சி, நேத்து வரைக்கும் நீ நிக்கிற இந்த இடம் யார்கிட்டயோ இருந்தது. நாளைக்கு உங்ககிட்ட இருந்து யாருக்கோ போக போகுது. எந்த இடமும் யாருக்கும் சொந்தம் இல்லை. எல்லாமே கடவுளுக்கு சொந்தம், இயற்கைக்கு சொந்தம். நாம வரோம், வாழறோம், போயிட போறோம். நம்ம பேர்ல பட்டா இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம். வெறும் பேப்பர்ல பேர் எழுதினதை வச்சு எனக்குன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம்.
என்னங்க மாமியாரு, வெறும் பேப்பர் தானே, அத வச்சுக்கிட்டு 40% 40%ன்னு அம்புட்டு பேரு கண்லையும் விரல் விட்டு ஆட்டுறீங்களே. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இருக்கிற வரைக்கும் பேசுவோம்னு என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த வியாக்கியானம் எல்லாம் ஏம்மா இருமா. அப்பதா நீ என்ன சொல்ல வர்ற அப்பதா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க யாரையும் நான் தொந்தரவு பண்ணலப்பா. நீங்க யாரும் வாங்கன்னு நான் சொல்லல. நீ என்ன கோயிலுக்கு கூப்பிட்ட, நான் வர முடியாத சூழல சொன்னேன். ஏதோ துணைக்கு இந்த ஜனனி வந்தா கூட்டிட்டு போவேன். வேற யார் என் கூட வரப்போறா? என்ன அப்பதா இப்படி சொல்லிட்ட? நாங்க எல்லாரும் வாரோம் அப்பதா. எல்லாரும் சேர்ந்தானே போக போறோம். எல்லாருமா? எல்லாருமானா எல்லாரும் தான். குடும்பத்தில் எல்லாரும் தான். எங்கள் அம்மா, நான், தம்பிமாருக, மருமக்கமாருக, புள்ளக்குட்டிய, இந்த ஜனனி எல்லாரும் தான் அப்பத்தா. என்னம்மா எல்லாரும் போகலாம்ல? இங்க பாரு, எல்லாரும் வாராக அப்பத்தா, தலையாட்டுறாக பாரு. எப்பவும் எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிடாதப்பா. போகணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா போலான்னு தான் சொல்லுவாங்க. போலாமாமா, எல்லாரும் வரோம் அப்பத்தா. அப்புறம் என்ன அப்பத்தா, எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்பத்தா. எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வரலாங்கிறேன். சரிப்பா, சந்தோஷம்ப்பா. எல்லாரும் வாங்க போலாம். சரி அப்பத்தா. நீங்க எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போங்க. என்னம்மா இங்கேயே நின்றுட்டு இருக்கிய? கீழே போய் வேலை வெட்டியில பாருங்கம்மா. அதான் போலாம்னு சொல்லிச்சுல. போங்க போங்க, கீழே போங்க. என்னப்பா நீ அவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து போய்கிட்டு இருக்க? இது சரியில்லை. அம்மா, அந்த கிழவி அது வாயாலே சொல்லிடுச்சுமா, இது கடைசி பொங்கல்னு. போகிற நேரம்மா, போகிறதுக்கு முன்னாடி பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டு போட்டோம். புரியலையப்பா. புரியும்மா, எல்லாம் புரியும். வா வா, கீழே போகலாம். கதை விட்டு நின்று கேட்டுட்டு இருக்கோம். அந்த டம்ளர் எடுவேன். ஏய், டம்ளர் எடுறி. முழிச்சுக்க. இல்லக்கா, நடந்த சீன்ஸ் எல்லாம் நான் அப்படியே ரீகேப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பத்தா ஊருக்கு போயிட்டு வந்தாக. நான் பர்சனல் விஷயமா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கேறி போயிட்டாக. அப்புறம் ஆடிட்டரும் மாமாவும் ஏதோ பார்த்து பேசினாங்க. அதுக்கப்புறம் மாமா ஜென் மோடுக்கு போயிட்டாரு. ஜனனி கிட்ட போய் பதுக்கெல்லாம் பேசுறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய், உனக்கு என்ன தெரியுது அதை சொல்லு முதல்ல. அப்பத்தா ஏதோ வில்லங்கமா செஞ்சுட்டு வந்திருக்கு. அதான் மாமா பம்புறாரு. அக்கா ஆரம்பிச்சிட்டாக்கா இவ. இடியாப்பத்துக்கு இட்லி குண்டான தூக்கி வைக்கிறா பாருங்க. ஏங்கா, நான் எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலை சால்வ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா திங்கிற இடியாப்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் தான் எப்பவும் ஜோத்தை பத்தி பேசிக்கிருப்பேன்ல. ஆமா. சரிதான். அது உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு சால்வ் பண்ணி போடுறியா? எதுவுமே வேற மிஸ் ஆகுறதே இல்லை பாரு. அதுதான் எங்களுக்கு கவலையே இல்லை, சிரிச்சுக்கு இருக்கும். என்ன நீங்க ஓட்டுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க என்ன காமெடி பீஸாவே பாக்குறீங்க. ஆனா எனக்குள்ள ஒரு சீரியஸ் நந்தினி இருக்கா. அவளுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. தெரியுமே. நான் சொல்றதெல்லாம் இப்ப உங்களுக்கு விளங்காது. ஒரு நாள் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் போது, ஐயா நம்ம நந்தினி பிள்ளைக்கு எவ்வளவு அறிவுன்னு வாயை பொழந்து பார்க்க தான் போறீங்க. அப்படியே செலவச்சு விடுறேன்னு சொல்லு. அதெல்லாம் விடுங்க, அதப்புறம் பேசிப்போம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்பத்தா அவங்க அப்பாவோட வீட்டை மட்டும் பாக்குறதுக்கு ஊருக்கு போல, சொத்து விஷயமா போய் ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது மாமாக்கு லைட்டா தெரிய வந்துருச்சு. அத மொத்தமா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கதான் ஜனனி கிட்ட போய் பேச்சை கொடுத்து அதை போட்டு வாங்கலான்னு பாத்திருக்காரு.
இதைத்தான் நீ கண்டுபிடிச்சியா? சரிதான். இதுதான் இந்த வீட்டுல இருக்கிற மாங்காய் மடையன்களுக்கே இத்தனை நேரத்துக்கு தெரிஞ்சிருக்குமே. ஐயோ இல்லக்கா, விஷயம் அது இல்ல. இப்போ அப்பத்தா என்ன செஞ்சுட்டு வந்திருக்காக அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட திங்கிங். என்னோட டீப் திங்கிங்ல அந்த கேள்வி போயிட்டே இருக்கு. பதில் வந்துருச்சா? சொல்லு அக்கா. சொல்லுடி. ஏங்கா நீங்க யோசிங்க, என்னவா இருக்கும்? நந்தினி, அப்பத்தா என்ன செஞ்சுட்டு வந்தா என்ன உனக்கு? அது அவங்களோட உரிமை. உனக்கு என்ன இப்போ? அதுதான் எனக்கும் படபடன்னு யோசிக்கையில கிருன்னு வருது. இவரு இத்தனை நாள் சொத்து எப்படின்னு தனக்கு வந்துரும்னு அமைதியா இருந்தாரு. அப்பத்தா கையில காலையாச்சும் விழுந்து எப்படியாவது அதை வாங்கி போடலாம்னு தான் இருந்திருப்பாரு. இப்போ அப்பத்தா தனக்கு எதிராக எதையாச்சும் செஞ்சு வச்சிருக்குன்னு நம்பினாருன்னு வச்சுக்கிறீங்களேன். இவருக்கு இருக்கிற கிரிமினல் புத்திக்கு என்ன செய்வாருன்னே தெரியலையே. ஏற்கனவே அப்பத்தா போட்டோவுக்கு மாலையை போட சித்தமா தான் காத்துக்கு இருந்தாரு, தெரியும்ல. முடிவே பண்ணிவிட்டு தான் இருந்தாரு. ஆனா இதெல்லாம் நாமளே யோசிக்கிறப்ப அப்பத்தா யோசிக்காம இருப்பாங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் என்னவோ பண்ணிருக்காக. ஆனா அது என்னன்னு ஒரு புடி வரமாட்டேங்குது. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிட்டா கண்டுபிடிச்சிருவா அந்த நந்தினி. அது தெரிஞ்ச நாம ஏன் இப்படி கிடக்குறோம்? ஏய், கசாயம் கொண்டு வரதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும்? ஐயோ, நேரம் காலம் தெரியாம இவருக்கு காப்பி, அவைகளுக்கு கசாயம். கொஞ்சம் நின்னு கசாயம் இறங்கட்டுமேன்னு பார்த்தேன். வடிகட்டி தார நீ கொண்டு போய் குடு, அதை அப்படியே குடிச்சு தொலையட்டும். இந்தா, எப்படி நீ பேச்சு வாங்க போறப்போ? எப்பா, ஞானத்தையும் கதிரையும் காணோம் காலையில இருந்து. திண்டுக்கலுக்கு ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சிருக்கேம்மா. எதுக்கு? அது இந்த மேகாத்து காலம்ல காத்து அடிச்சு அந்த செட்டெல்லாம் தூக்கி போட்டுருச்சான். அது என்னன்னு பார்த்து வர சொல்லிருக்கேன். ஏன் அவங்களுக்கு எதுவும் வேலை வச்சிருக்கிய? ஒன்னும் இல்லப்பா, காலையில இருந்து காணமேன்னு கேட்டேன். சரி சரி. அத்தை, கசாயம் எப்ப கொண்டாட சொன்ன? எப்ப கொண்டாரு நீ? அட்டை கொளுத்து போய் அருவாமனையில ஏறிடுச்சு. நேரம் வரட்டும், வருத்தப்படுறேன். ஆறி போகுது, குடிங்க. தெரியும். பனக்கால் கண்டு போட்டியா? போட்டிருக்கு. பா, என்னடா? காலேஜ்ல பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கப்பா. எதுக்கு? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, சாருக்கு காலேஜ்லேருந்து இமெயில் வந்திருக்குன்னு. காலேஜ்லேருந்து தூக்க போகிறாங்க. அதோட கிளைமேக்ஸு இன்னிலேருந்து தான் ஆரம்பம். ஏய், நீ பேசாம போறியா? இது ஏன் விஷயம், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு வாட்டி என் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டேன்னு வையேன், அவ்வளவுதான் உனக்கு. ஏய், நீ படிக்கிறேன்னு தானே புத்தகத்தை எடுத்து உட்காந்த. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவன் விஷயத்துக்குள்ள வர? போய் படிக்கிற வேலையை பாருமா. போமா போ. ஆளாளுக்கு வாய் கூடி போச்சு. பாருமா அப்பா எப்படி திட்டுறாரு. நீ வேணா பாரு, அவனை காலேஜ்லேருந்து தூக்க தான் போகிறாங்க. ம், சொல்ற. என்னடா பிரச்சனை? அப்பா, அந்த ப்ரொஃபஸருக்கு என்னை கண்டாலே ஏதோ ஆகுதுப்பா. அது சரியான சைக்கா இருக்கும் போல. எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே கோவப்படுது. என்னையோ என் ஃப்ரெண்ட்ஸையோ எந்த ரீசனும் இல்லாம கார்னர் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இப்போ கூட என் மேல எந்த தப்புமே கிடையாது. இந்த பொண்ணுங்க பண்ற அட்ராசிட்டியை தட்டி கேட்டதுக்கு அதை போய் பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்ப மெயில் அனுப்பிச்சிருக்காங்க எங்க பிரின்சிபல். பொம்பளை டீச்சரா? ஆமாப்பா. வீட்டில் தான் அப்படின்னா வெளியே காலேஜ்லையும் அப்படியே? ஆமாப்பா, அதான் கடுப்பா இருக்கு. சரி இருக்கட்டும், நான் வந்து பேசுகிறேன். 4 கேள்வி கேட்டால் தான் அவங்களுக்கெல்லாம் உரைக்கும். எவனோ கட்டின கட்டணத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு வரவும் போகிற வேண்டியெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் வரேன். ஏண்டா தர்சா, அவங்களெல்லாம் எப்படிடா டீச்சரா போட்டாங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் ஊதி பெருசாக்கிட்டு இருக்கா. சரி, நீ ரெடியாகு, நான் வரேன், போகலாம். பா, நீங்க வர முடியாதுப்பா. ஏன் வர முடியாது? அதில் என்ன பிரச்சனை? இல்லப்பா,
எங்கள் பிரின்சிபல் வந்து தமிழில் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அதர் ஸ்டேட் பர்சனு. இது வரையா? ஆமாம்ப்பா. ஆ, உன் சித்தப்பா மாதிரி வர யாரும் இல்லை? இல்லைப்பா, அவங்க இருந்தாலும் இதே கதை தானே. ஏய், இப்போ என்னதான் செய்யலாங்கிற? என்னை போய் இங்கிலீஷ் படிக்க சொல்றியா? உன்னை பற்றி வளர்க்க தாண்டா முடியும். இந்த வயசுக்கு அப்புறம் போய் இங்கிலீஷ்லாம் படிக்க முடியாது. இப்போ என்னதான் செய்யலாங்கிற சொல்லு. இல்லை, அம்மா வந்தால் சரியா இருக்கும். உன் அம்மா வந்தால் கிழிச்சிருவாளாக்கும். ஆ, உங்கள் அம்மா வந்தால் இங்கிலீஷில் பேசுவா அதானே? ஏன் நிலமை? சரி, கூட்டு போ. ஏ ஈஸ்வரே, வாமா சீக்கிரம். எம்பிட்டு நேரம்? கூட்டு போட. இவன் காலேஜில் ஏதாவது வேலையா? கூட போயிட்டு வா. இல்லைங்க, என்னால போக முடியாது. ஏன் போக மாட்டேன்? இவனோட ஆட்டிடியூட், பிஹேவியர் சுத்தமா சரியில்லை. பெத்த அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சியையும் மதிக்காதவன் வெளியில போய் என்னென்ன பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பொம்பளைங்கன்னா இவனுக்கு ரொம்ப கேவலமா தெரியுறாங்க. படிப்பு சொல்லி கொடுக்கிற ஒரு குருவை பொம்பளைங்கிற ஒரு காரணத்துக்காக தரக்குறைவா அது இதுன்னு பேசுறான். இப்படிப்பட்டவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னால காலேஜில் போய் நிக்க முடியாது. என்னம்மா உனக்கு இதே வேலையா போச்சா? எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இரு. ஒரு பொம்பளைனா என்ன செய்யணும்ன்ற இப்போ தலையில தூக்கி வச்சு ஆட சொல்றியா? பொம்பளைனா அடக்க ஒடக்கமா இருக்கணும். பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நோண்டி நோண்டி பாத்துக்கிட்டு போட்டு கொடுக்கறது. இதெல்லாம் பண்ற அந்த டீச்சருக்கு நான் மரியாதை வேற தரணுமா? முதல்ல அவங்கள பொம்பளை மாதிரி நடந்துக்க சொல்லு. நீயும் எதிர்த்து பேசாம பொம்பளையா சொன்னதை செய். அப்புறம் கொடுக்கலாம் இந்த மரியாதையெல்லாம். முதல்ல அவங்கள பொம்பளை மாதிரி நடந்துக்க சொல்லு. நீயும் எதிர்த்து பேசாம பொம்பளையா சொன்னதை செய். அப்புறம் கொடுக்கலாம் இந்த மரியாதையெல்லாம். என்னடி இது? ஆம்பளை புள்ள மேல கை வச்சுட்டே? இவன் நாம் பெத்தவன். அவனோட அம்மானா
என்னப்பா இது புள்ளைய போட்டு அடிக்கிறா, நீ பேசாம நிக்கிற? என்னப்பா புது பழக்கம்? புதுசாக இருக்குமா? நிறையா விஷயங்கள் புதுசாக இருக்குது.